படத்தோட ஹீரோனிக்கு ஒரு 13 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா யாருன்னே தெரியாத அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கான். ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவனை ஒழுங்கா அவங்களால பாத்துக்கவே முடியல. அவன் இப்படி இருக்கிறதுனால அவனை பாத்துக்கிறதுக்கு வீட்டு வேலைக்காரங்க யாருமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு கிழவைய ஒண்ணு பாக்குறாங்க. யாரு சொல்றதுமே கேட்காத அந்த பையன் அந்த கிழவி சொல்றதை கேட்டு அங்க ஒழுங்கா நடந்துக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோனி ஜப்பான்ல வேலை செய்யற அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இது எல்லாமே சொல்லி அந்த கிழவிய வீட்டு வேலைக்கும் அவங்க பையனை பாத்துக்கிறதுக்காகவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா போக போக இந்த கிளவி பண்றது எல்லாமே ஒரே வினோதமா இருக்கு. எதுக்காக இந்த கிளவி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, கடைசியில இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் 2016 ஸ்பானிஷ்ல ரிலீஸ் ஆன மேட்ரே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல வர இந்த ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனியை தான் காமிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னு மேல போய் பார்த்தா அவங்களோட பையன் தூக்கத்துல ஒரு கதவு கிட்ட போய் தலையை முட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட நெத்தியில ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு பதறி போய் அவனோட நெத்தியை பிடிச்சிட்டு அமைதியாருன்ட்டு அவனை பெட்ல படுக்க வச்சு தூங்க வைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் கை காலெல்லாம் உதறிக்கிட்டே இருக்கான், அடங்கவே மாட்டேங்கிறான். அவனை நல்லா இறுக்கமா பிடிச்சி அமைதியாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் அமைதியாயிடுறான். அப்பதான் இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க, மேட்ரேன்னு. காலையில விடிஞ்சு ஹீரோனி வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். ஒரு பெல்ட்டில் அவனை கட்டி போட்டு சாப்பிட்றதுக்கான அந்த டேபிளையும் அதுல செட் பண்றாங்க. அப்புறம் அவன்கிட்ட உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க. ஆனா அவன் பேசவே மாட்டேங்கிறான். சரி பரவாயில்லன்ட்டு கபோல் இருக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து உனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. அவன் அதுல உன்னை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஓ, உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. இரு, நான் உனக்கு அது சூப்பரா செஞ்சு தரேன், நீ அது முடியல இந்த பொம்மையை வச்சு விளையாடுன்னு அவன் கையில ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. அவன் அந்த பொம்மையை வாங்கி அதை பார்த்துட்டு அவங்க மேலேயே தூக்கி வீசுறான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவனை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அமைதியாயிடுறான். அவன் கேட்ட சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு மாத்திரை எல்லாம் குடிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நுணுக்கி அந்த சாப்பாட்டுலயே போடுறாங்க. அப்புறம் இவங்க வீட்டுல குட்டியா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அதை கூப்பிட்டு அதுக்குமே சாப்பாடு வச்சுட்டு இவனுக்குமே சாப்பாடு எடுத்து ஊட்டுறாங்க. ஒரு வாய் நல்லா தான் சாப்பிட்றான். அடுத்த தடவை இன்னொரு வாய் வாங்கிட்டு ஹீரோனியோட மூஞ்சிலே துப்பிடுறான். ஏன்டா இப்படி பண்ற, இவ்வளவு நேரம் நல்லா தானே சாப்பிட்டேன்னு ஹீரோனியும் பாவம் புலம்புறாங்க. அதுக்கப்புறமா பாத் டப்ல ஒரு பொம்மையை காமிச்சு அவனை குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவனும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிச்சு முடிச்சனே அவனுக்கு டைப்பர் எல்லாம் மாட்டி விடுறாங்க. ஏன்னா பாத்ரூம் வந்தா கூட அவனுக்கு சரியா போக தெரியாது, அந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டவனா இருக்கான். ஹீரோனி அவனை கார்ல உட்கார வச்சு பெல்ட் போட்டு அவனை கட்டி விட்டுட்டு வெளியே கிளம்புறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. பிரெக்னெண்டா இருக்கா கைஸ், அதனால அவளுக்கு நீ செக்அப் இருக்காமா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை எப்ப இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப டாக்டர் வந்து உங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு கேக்குறப்ப அப்பதான் சொல்றா அவளோட ஹஸ்பண்ட் ஜப்பான்ல இருக்கானாமா. குழந்தை பிறகு முன்னாடி அங்க இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு இருக்கானாமா. என்னதான் இவ குழந்தைய பார்த்து ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளோட பெரிய பையன் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டாக்டர் வந்து உங்க பையன் நினைச்சு கவலைப்படாதீங்க, அவனை வெளியே ஒரு நர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவனை நல்லாவே தெரியுங்கிறான். ஆனா இவளுக்கு இன்னொரு கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற குழந்தையுமே பிறக்கிறப்ப பெரிய பையன் மாதிரி பிறந்துட்டா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். டாக்டர் வந்து அவளை சமாதானப்படுத்துறான். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்கன்னு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் கதவை திறந்துட்டு உள்ள வரான். பின்னாடியே அந்த நர்ஸுமே வருது. இந்த குரங்கு என்ன கடிச்சிருச்சுன்னு அவன் முன்னாடியே சொல்லுது. அப்புறம் நைட் ஆயிடுது, வீடியோ கால் பண்ணி அவனோட புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவன் சொல்றான், இங்க பாரு புரிஞ்சுக்கோ, நான் இந்த வேலையை விட்டு வந்தேன்னா நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இப்ப நீ வேற பிரெக்னெண்டா இருக்க, நமக்கு இன்னொரு பையன் வேற வரப்போறான், அவனையுமே நம்ம பாத்துக்கணும். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு நானே லீவ் நாள்ல அங்க வந்து உன்னை பாக்குறேன், அது முள்ளி நீ ஹெல்ப்புக்கும் உங்க அம்மாவை கூட கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறான். ஹீரோனி சொல்றான், இங்க பாரு நம்ம பையன் இப்படி இருக்கனால அவனை பாத்துக்கிறதுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலுமே ஒரு 2 நாள் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுமே போயிடுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்கிறா. சரி ஓகே, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. இன்னும் 1 வீக்குள்ள வேலை எல்லாமே முடிச்சுட்டு லீவுக்கு அங்க வர நிதானமா யோசிக்கலாம். இப்ப எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன்னு அவனும் காலை கட் பண்ணிடுறான். காலையில விடிஞ்சது நல்லா நுரதல சாம் போட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி திடீர்னு அவனோட பையன் நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ்வளவு பயந்துக்கிறான். அவ கத்துறதுல அவனும் பயந்துக்கிறான். அப்புறம் அவனோட மேல் ரூம்ல போய் பெட்ல கட்டி போட்டு கீழே வந்து பூட்டிடுறான். இதே மாதிரி இவனுக்கு காலைல எந்திரிச்சு சாப்பாடு ஊட்டுறது, குளிக்க வைக்கிறது, குளிச்சுட்டு டவல்ல தொடச்சிடுறப்ப அதுலயே ஆகி போறான். 4 நாள் இவனை கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப
ரொம்பவுமே அடங்கவே மாட்டேறான். அப்புறம் ஒரு நாள் இவனை கார்ல ஏத்திக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்ல சில பொருள் வாங்கலான்ட்டு இவனை கூட்டிட்டு போறா. இந்த நாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்துல பெல்ட் மாட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவனையுமே ஒரு பெல்ட்ல கட்டி தான் உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் அப்படியே ஒரே இடத்துல நின்னுறான். ஹீரோனி வந்து இங்க பாரு திரும்பவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான், இங்க பாரு உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு அதை காமிக்கிறா. அவன் அதை பார்த்துட்டு வேணாங்கிறா. அவன் வந்து ப்ளீஸ்டா இந்த மாதிரிலாம் பண்ணாதங்கிறா. திடீர்னு அவன் பக்கத்துல அவனோட தலையை போய் முட்டிக்கிறான். அவன் வந்து வேணாண்டா அப்படின்னு தடுக்க போறப்ப ரேக்கு மேல இருக்கிற ஒரு கேன் எடுத்து அவளோட கன்னத்துல அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட பாக்குறான். ஆனா இவன் தான் பெல்ட்ல கட்டி வச்சிருக்கான்ல, அவனால ஓட முடியல. பக்கத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சு போடுறான். அவங்க அம்மா வந்து வேணாம் அப்படி பண்ணாத நிறுத்துன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் அவன் கண்டிக்கவே இல்லை. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத அங்க வேலை செய்யற ஒரு கிளவி ஒருத்தி பார்த்துட்டு மார்ட்டின் இப்படி பண்றதெல்லாம் நிறுத்துற அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே நிறுத்திடுறான். அவன் கிட்டத்துல போயிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு உங்க அம்மா பாவம் இல்ல, இப்படிலாம் நீ பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் காதுல ஏதோ ஒண்ணு சொல்றா. ஹீரோனி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா இவன் நம்ம சொல்றப்பெல்லாம் கேட்காம ஏதோ ஒரு கிளவி சொன்னனே அமைதி ஆயிட்டானே அப்படின்னு. அப்புறம் மார்ட்டினுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்துறா. அதுல கையில வாங்கிட்டு கம்முன்னு அங்கேயே உட்காந்துக்கிறான். ஹீரோனி அந்த கிளவி கிட்ட ரொம்ப நன்றிங்க, நான் சொல்றப்பெல்லாம் இவன் அடங்கவே இல்லை, நீங்க சொன்னனே கம்முன்னு கேட்டுக்கிட்டானே எப்படிங்க அப்படின்னு கேட்கறா. அந்த கிளவி வந்து என் பையனுமே இந்த மாதிரி தான், சொல்ல போனா இதை விட ரொம்ப மோசமா இருப்பான். நான் அவன் கூட இருந்து 2 மாசத்துலயே அவனை சரி பண்ணிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனுமே சீக்கிரமா சரியாயிருவான் அப்படின்னு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஹீரோனி வீட்டுக்கு வந்தனே புருஷனுக்கு கால் பண்ணி அங்க நடந்து எல்லாமே சொல்றான். அவனும் பாத்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு சரியான ஆளு, நம்ம பையனை பாத்துக்கிறக்கும் வீட்டு வேலைக்கு எல்லாமே சீக்கிரமா நீ வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொல்லிடுறான். அவளுக்கு அதை கேட்டோன்னே பயங்கர சந்தோஷம். அடுத்த நாள் காலையிலேயே அந்த கிளவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா. கிச்சனு சைடு இருக்கிற ரூம் எல்லாமே சொல்லிட்டு கிளவிய மாடி கூட்டிட்டு போயிட்டு அவளோட ரூமையுமே காமிக்கிறா. கிளவி ரூம்குள்ள போயிட்டு ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஹீரோனியோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வீட்டுலாம் இருந்தது இல்ல, உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி, உங்க பையனையும் உங்களையும் நான் நல்லாவே பார்த்துப்பேன், உங்களுக்கு எந்த உதவி வேணாலையும் என்ன தயங்காம கேளுங்க அப்படின்ட்டு ஹீரோனியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா 4 மாசம் ஆயிருது. ஹீரோனியோட புருஷங்காருமே இங்க வீட்டுல தான் இருக்கான். உடனே இவ பையனை போய் நான் பாக்கணும்ட்டு எந்திரிக்கிறா. புருஷங்காரன் இங்க பாரு, அந்த வேலைக்காரமா நம்ம பையனை எழுப்பி அவனுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து உனக்குமே கொண்டு வந்து காஃபி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நைட் ஆனோடனே எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அவளோட புருஷங்காரனுக்கு அந்த கிளவிய ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இவங்களை நீ விட்டுறாத, ரொம்ப நல்லாவே வேலை செய்யறாங்க, நம்ம குழந்தையுமே நல்லாவே பாத்துக்கிறாங்கன்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலைல இவன் திரும்பவும் ஊருக்கு போறதுக்காக லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரான். அப்ப ஏதோ ஒன்னதை எடுத்து ஹீரோனிட்ட இங்க பாரு, இது உனக்கு என்னன்னு தெரியுமா, என்னோட லக்கேஜுக்குள்ள இருந்ததுன்னு காமிக்கிறான். கிளவியுமே கூப்பிட்டு உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா, என்னோட லக்கேஜுக்குள்ள இருந்தது அப்படின்னு காமிக்கிறான். அந்த கிளவி அதை வாங்கிட்டு இது நம்ம இதை நைட்டு சாப்பிட்ட சிக்கனோட காலை, மார்ட்டினுக்கு தான் இது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, மார்ட்டின் இதை நீ தான் நேத்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், எதுக்காக அப்பாவோட லக்கேஜ்ல போறேன்னு கேட்கறா. அவன் அதுக்கு சிரிக்கிறான். இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா ஊருக்கு கிளம்புறாருல, அவருக்கு போய் பாய் சொல்லிட்டு வான்னு சொல்றான். புருஷங்காரன் பையனையும் ஹீரோனையும் கொஞ்சிட்டு கிளவி கிட்ட 2 பேர்த்தையுமே பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த கிளவி டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்துகிட்டு மார்ட்டின் கிட்ட ஸ்பானிஷ்ல ஃப்ரூட்ஸோட நேம் எல்லாம் சொல்லிட்டு அதை வந்து அவனையே திரும்பவும் சொல்றா. அவனும் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ்லயே அதெல்லாம் சொல்றான். பிறந்ததுல இருந்து பேசாத பையன் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறத பார்த்துட்டு ஹீரோனி அழுகுறா. அதுக்கப்புறமா ஹீரோனி அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒரு காஃபி ஷாப்ல பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் ஹீரோனிக்கு அவளோட பையன் வந்து பேசினாலும் அவளுக்கு வந்து திரும்ப பேசுறதுக்கு தயக்கமா இருக்காமா. ஃப்ரெண்டு வந்து சொல்றா, இதுக்கெல்லாம் தயக்கப்படாத, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கெல்லாம் தயக்கப்படாத, அப்பனா அந்த வேலைக்கார லேடிட்ட ஸ்பையா இருக்க போறியா, அவங்க என்னெல்லாம் ஸ்பானிஷ்ல சொல்லி தராங்களோ அதுக்கு எல்லாமே நீயும் கத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேச போறியா அப்படிங்கிறா. அவளும் ஆமாங்கிறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு இந்த ஆப்பை வந்து உன்னோட போன்ல ஏத்தி வச்சுக்கோ, வேலைக்காரங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது, திடீர்னு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு ஓடிடுவாங்க, அவங்கள வந்து இந்த ஆப்பை வச்சு கண்டுபிடிச்சலாம், இதுல டிரான்ஸ்லேட் கூட இருக்குன்னு ஹீரோனிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலைல ஹீரோனி காஃபி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்து உட்கார்றான். அங்க அவனோட பையன் ஏதோ ஒன்னும் உறைஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி பையன்கிட்ட பேசலாம்னு நினைச்சிட்டு என்னதுராச்செல்லாம் உறைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறா. அவன் வந்து இவளை பிடிக்காத மாதிரி சைட்ல திரும்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு அப்செட் ஆயிருது. ஆனா அந்த கிளவி ஸ்பானிஷ்ல பையன்கிட்ட வந்து நாய்க்கு போய் சாப்பாடு வைன்னு சொல்லுது. அதை சொல்றத தட்டாம இவனும் பாத்தீங்கன்னா நாய்க்கு போய் சாப்பாடு வைக்கிறா. ஹீரோனிக்கு அதை பார்த்துட்டு என்னடா இது நம்ம சொல்றதை மட்டும் கேட்க மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கிளவி அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. எப்பவுமே கொடுக்குற சாப்பாடும் மாத்திரை இல்லாம வேற எதையும் செஞ்சு வந்து கொடுக்குறா. ஹீரோனி அதை பார்த்துட்டு என்ன நீங்க அவனுக்கு மாத்திரையே கொடுக்காம சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குது. கிளவி வந்து இல்ல மேடம், அவன் குணமாகற முடியல, அவனுக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்க வேணாம், என் பையனுக்கு நான் இப்படிதான் பண்ணங்குது, ஆனா நீங்க இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு ஹீரோனிக்கும் கோவம் வந்துருது. இல்ல மேடம், இதை பத்தி நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்ட தான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், அவர் வந்து சரின்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. ஹீரோனி வந்து சரி ஓகே, அதான் என்னோட ஹஸ்பண்டே சொல்லிட்டாருல அப்படின்னு வேண்டா வெறுப்பா சொல்றா. ஆனா இவளை பாத்தீங்கன்னா அந்த கிளவி மேல இப்பதான் சின்ன சின்னதா சந்தேகம் வருது.
வருது. பையன்கிட்ட மட்டும் ஸ்பானிஷ்லயே தான் பேசிக்கிட்டு இருக்கு. உடனே இவ அப்படியே கேஷுவலா போன் எடுத்து அந்த ஆப்பிள் இருக்க டிரான்ஸ்லேட்டரை ஆன் பண்ணிக்கிறா. கிளவியும் பையனும் பேசுறத அவங்க ரெண்டு இதுக்கும் தெரியாம போன்ல டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்க்க இவளுக்கு மூஞ்சியே மாறுது. இவளோட ரூமுக்கு போயிட்டு டேபை தேடி புருஷங்காரனுக்கு வீடியோ கால் பண்றா. அட்டன் பண்ண உடனே பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோனி வந்து பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. யாருமே இல்ல, லேட் நைட் ஆயிடுச்சு, நான் தான் டிவி ஆஃப் பண்ணாம தூங்கிட்டு இருக்கேன்னு ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்றான். ஹீரோயின் வந்து சாரிங்க, இந்த நேரத்துல போன் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வேலைக்கார கிளவி வந்து நம்ம பையனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வந்து அவனை விரும்பலையாமா, பிறகு நம்ம குழந்தை தான் விரும்பிட்டு இருக்கமாமா. இது பிறந்தனே அவனை நம்ம வெளியே துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கறா. அவனை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அவங்க ஸ்பானிஷில் தானே பேசிகிட்டு இருக்காங்க, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறான். அவன் வந்து நான் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி பார்த்தேங்கிறா. இந்த கிறுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ யூஸ் பண்ண டிரான்ஸ்லேட்டர் தான் தப்பாக உனக்கு சொல்லியிருக்கோம், அந்த ஆப் தான் தப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு அதை கேட்டோன்னே செம்ம காண்டாயிருது. என்னங்க நான் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா நம்ம பையனை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குது அப்படிங்கிறா. இதை பாரு, நம்ம பையன் எந்த நிலைமையில் இருந்தான், இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு பாரு, அவனை குணப்படுத்தி கொண்டு வரதே அவங்க தான். நம்ம பையனுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லை, இப்ப அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். ஹீரோனே அதை கேட்டு அழுகுறா. நீ எதை நினைச்சுமே குழப்பிக்காத, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க ரொம்பவுமே நல்லவங்கிறான். ஹீரோனியுமே ஆமாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ற நாட்டுக்கு குழம்பி போயிட்டேங்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, அதெல்லாமே விடு, உனக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு போன் பண்ணி, நான் எடுப்பேன், இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன்ட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். பைபிள் போனை கட் பண்ணி தெரிஞ்சு இவன் சரியான ஆளுன்னு போன்ல இவ்வளவு நேரம் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு பக்கத்துலயே இன்னொரு பொண்ணு கூட தப்பா இருந்துகிட்டு இருந்திருக்கான். இங்க அந்த கிளவி உள்ள வந்து ஹீரோனிட்ட, என் பையன் வந்து வந்திருக்கானாமா, நான் அவன் கூட லஞ்சுக்கு போறேன், உங்க பையனையுமே நான் நல்லாவே தூங்க வச்சிட்டேன், அவன் எழுந்துட்டேன், எனக்கு போன் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல நான் அவன் கூட போய் சாப்பிட்டு வந்துருவேங்கிறான். ஹீரோனியுமே சரி போயிட்டு வாங்கன்னு அவளை அனுப்பிச்சுடுறா. கிளவி போயிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா அவளோட பையனையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஹீரோனிட்ட அவளோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோனிக்கு அவனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளோட பையன் மாதிரி தானே இவளோட பையனுமே இருந்துன்னு சொன்னா, இப்ப அவன் நல்லாவே குணமாயிருக்கான். அதை வந்து அவகிட்டையுமே ஹீரோனி கேட்கறா. ஆமா, என் பையன் உங்க பையனோட ரொம்பவே மோசமா இருந்தான், நான் தான் அவனை ஃபுல்லாவே குணப்படுத்தினேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் காலைல அவன் பையன் பெட்ல இருந்து எந்திரிச்சோன்னே அழுதுகிட்டு இருக்கான். என்னன்னு போய் ஹீரோனி பார்த்தா அவங்க வீட்டுல இருந்த நாய்க்குட்டி காணாமாமா, அதுக்காக அழுதுகிட்டு இருக்கான். கவலைப்படாதரா, அம்மா எப்படியோ ஒண்ணு நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு தருவன்ட்டு அதோட போட்டோவை பிரிண்ட் போட்டு நிறைய இடத்துல போய் காணோன்னு ஒட்டி வைக்கிறான். அதை ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த கிளை வந்து ஹீரோனிக்கு ஜூஸ் ஒன்று கொடுக்குறா. அதை குடிச்சுக்கிட்டே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க நாய்க்குட்டி வேற காணாம போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு திடீர்னு வாந்தி வருது. பாத்ரூம்ல போய் வாந்தி எடுக்கிறா. அதை பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கு. உடனே இவ ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு குழந்தைக்கெல்லாம் எதுவுமே ஆகல, எப்படி இருக்குன்னு கேட்கறா. எல்லாமே ஃபைன் தான், குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலா தான் இருக்குன்னு அவன் சொல்றான். உங்க த்ரோட்ல தான் ஏதாச்சும் ப்ராப்ளமா இருந்திருக்கும், அதனாலதான் வாமிட்டோட சேர்த்து பிளட்டுமே வந்திருக்கு, இருந்தாலையும் எதுக்கோ ஒரு தடவை நம்ம பிளட் டெஸ்ட்டுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனையும் சரிங்கிறா. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், நீங்க இந்த கண்டிஷன்ல பெட் ரெஸ்ட் எடுக்கிறதா ரொம்பவுமே நல்லது அப்படின்ட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனி வீட்டுக்கு வந்தோடனே அவனோட புருஷன் கிட்ட போன் பண்ணி இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை, நார்மலா தான் இருக்கேன், அதுவும் நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலைக்காரமா எனக்கு சூப்பர்லாம் கொடுத்து நல்லாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த அம்மாவும் உள்ள வருது. நான் அவங்களுக்கு ஹாய் சொல்லணும், அப்படியே போனை திருப்புன்னு சொல்றான். இவளுமே போனை திருப்புறா. கிளவி அவனை பார்த்தோன்னே மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு, மேடம் உங்களுக்கு நான் போய் டீ எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்து போயிடுறா. புருஷங்காரன் என்னாச்சு ஒரு மாதிரியா அவங்க பேசுறாங்க, முன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிறான். அவளுமே எனக்கு தெரியாது, அவங்க முன்ன இருந்த விட இப்ப வினோதமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அவன் வந்து இங்க பாரு, நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அவங்க எனக்கு போன தடவை செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு நான் பாத்ரூம்லயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கிளவியுமே கரெக்டா உள்ள வந்தது. ஹீரோனி வந்து அமைதியார அவங்க காதல விழுந்துட்டு போதுன்ட்டு போனை கட் பண்ணிடுறான். இங்க பாருங்க, ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க, உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறா. அப்பதான் அந்த கிளவி சொல்லுது, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மேடம், பரவாயில்ல நீங்க எதுவா இருந்தாலுமே தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்டோட காரை கிளீன் பண்றப்ப இந்த கம்மல் எனக்கு கிடைச்சது, இது ஒருவேளை உங்களுதான் இருக்குமோன்னு உங்க பையன் கிட்ட கூட கேட்டேன், அவங்கிட்ட கூட கேட்டேன், அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், இதை தான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு ரொம்ப தயக்கமா இருந்தது, இந்த கம்மல் உங்களோட தானே மேடம் அப்படின்னு கேக்குது. அந்த கம்மல் அவளோடது இல்லைங்கிறது அவளை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, பட் இருந்தாலுமே அது என்னோட கம்மல் தான், நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோனி போய் சொல்லிடுறா. அந்த கிழமையை என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா சில நாள் கழிச்சு அவனோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து இங்க வந்துடுறான். அவனோட பையனை ஹாஸ்பிட்டல் செக்கப்பு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து ஹீரோனி அவன் தோல் மேல போட்டிருக்கிற கையை எடுத்துடுறா.
என்னாச்சுன்னு அவன் கேட்குறப்ப நீ ரொம்ப மோசமான மனுஷன்ட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனி தூங்கிட்டு இருக்கா. இந்த புருஷங்காரன் என்னாச்சு உனக்கு, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லுங்கிறான். நீ ரொம்ப மோசமான மனுஷன், உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல, இங்கிருந்து ஒழுங்கா போயிருங்கிறா. அவனும் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோனி அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். புருஷன்கிட்ட பேசுறதுக்காக அங்கே ஒரு பொண்ணு வரா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட ஃப்ரெண்டு தான். அவன் அங்கேருந்து கிளம்பின பிறகு ஹீரோனி அவ கிட்ட போயிட்டு நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்கலங்கிறா. ஆனால் அவளுக்கு என்ன இவ சொல்றா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு ஹீரோனி அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறா. அவளுமே கொஞ்சம் அமைதியா இருக்கியா, நீ ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்கிறா. அப்புறம் தான் தெரியுது இவன் துரோகம் எல்லாம் பண்ணல, ஹீரோனி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் எதுக்காக இவளை பார்க்க வந்தான்னா ஹீரோனி ஒரு மாதிரியாவே இருக்கலாமா, அவனையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை வந்து இவகிட்ட சொல்லி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக அவன் புருஷங்காரன் இங்க வந்திருக்கான். அவகிட்ட அந்த கம்மல் எங்க வாங்கினு கேட்டு ஹீரோனி அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் புருஷங்காரன் ஹாலிலே தான் உட்காந்துட்டு இருக்கான். எங்கே போயிட்டு வரேன்னு அவளை கேட்குறப்ப நான் என்னோட ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லுங்கன்னு அந்த கம்மலை பற்றி கேட்குறா. அது எப்படி உங்கள் காருக்குள்ளே வந்துச்சு, உண்மையை சொல்லுங்கிறா. அவன் வந்து இங்கே பாரு, நான் உன்னை ஏமாத்துற மாதிரி இருந்தா ஊரில் இருக்கிறப்பவே நான் உன்னை ஏமாத்திருப்பில்ல, இங்கே இருக்கிற கொஞ்ச நாள் எதுக்கு நான் உன்னை ஏமாற்ற போகிறேன். அந்த கம்மல் வந்து வேற யாராச்சும் தான் இருக்கலாம். ஒருவேளை நம்ம காரை க்ளீன் பண்ணுறப்ப யாராச்சும் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் வேலை செய்கிறோமா காரை சுத்தம் பண்ணுறப்ப அவங்களே உள்ளே போட்டு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்படி எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து உனக்கு சத்தியமாக துரோகம் பண்ணவே இல்லை. உன்னை தவிர நான் எந்த பொண்ணு கூடயுமே தப்பான ஆஃபர்லலாம் இருந்ததே இல்லைங்கிறான். அடுத்த நாள் காலைல ஹீரோனி வந்து அந்த கம்மல் விற்கிற அந்த கடைக்கு போய் அந்த வேலைக்காரியோட ஃபோட்டோலாம் காமிச்சு இந்த கம்மல் இவங்க வாங்க வந்திருக்காங்களான்லாம் கேட்குறா. கடைக்காரி வந்து ஆமாம் இவங்க கடைக்கு வந்திருக்காங்க, ஆனால் எந்த பொருளுமே வாங்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோனி சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் அந்த கிழவியோட பையன் வீட்டு கார்டனை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனி உள்ளே வந்து அந்த வேலைக்காரி கிட்ட என்ன கார்டன் சுத்தம் பண்ணிட்டு இருந்த, அந்த ஆளுங்க இப்போ உங்க பையன் இருக்கான் அப்படின்னு கேட்குறா. இல்லை மேடம், அந்த ஆளு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டான், அதனால என் பையனை கார்டனை சுத்தம் பண்ண நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறா. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் நீங்களே முடிவெடுக்கிறீங்க, எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அப்படின்னு கோவத்தில் சொல்கிறா. அவள் வந்து நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எப்போவோ கேட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோனி வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு கோவத்தில் சொல்கிறா. பக்கத்தில் அவனோட பையன் ஏதோ ஒன்றா உறைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா 2 மெழுகுவர்த்தி சூனிய பொம்மை நாயை கொள்ற மாதிரி உறைஞ்சி வச்சிருக்கான். ஹீரோனி அதை வாங்கிட்டு என்ன இது, இதெல்லாம் நீங்கள் ஒரே இருக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டுறா. அவன் வந்து மேடம் அது வெறும் ஆர்ட் தான், அவனோட ஃபீலிங்ஸ் தான், அவன்லாம் உறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அது நல்லது மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் அவன் வரையக்கூடாது, அவன் சின்ன பையன், அவன் பையன்கிட்டையுமே இதெல்லாம் நீ வரையக்கூடாதுன்னு திட்டுறா. அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷில் ஏதோ ஒன்று சொல்கிறான். கருமா அது என்னன்னு நமக்கே புரியல. அந்த கிளவிக்கிட்ட இனிமேல் இதெல்லாம் வரைய அலோவ் பண்ணாதீங்க, ஒழுங்காக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு ஹீரோனி அங்கேருந்து போயிடுறா. அவள் போன பிறகு இவங்க 3 பேருமே ஸ்பானிஷில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி போகலாம்ல, வெளியே இருக்கிற கதவுகிட்ட நின்று ஃபோனில் டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி அவங்க பேசாத கேட்டுக்கிட்டு இருக்கா. மேலே போயிட்டு அவளோட காதில் வேற ஏதோ ஒன்று குடஞ்சிக்கிட்டே இருக்கு. சின்னதாக ஒரு பின் எடுத்து என்னடா அதுன்னு காதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து பார்த்தா பெருசாக வண்டு மாதிரி இருக்கிற ஒரு பூச்சி. அதை பார்த்தோன்னே ஹீரோனி பயங்கரமா கத்திடுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல அவன் புருஷங்கார ஊருக்கு கிளம்பி போறான். ஹீரோனி பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிறப்ப கண்ணாடியில ஏதோ ஒன்று நோட் பண்றா. என்னன்னு பார்த்தா அவளோட முடியை யாரோ கட் பண்ணியிருக்காங்க. பையன் தான் இப்படி பண்ணிருப்பான்னு அவனோட ரூமுக்கு போயிட்டு எதுக்காக என் முடியை கட் பண்ண, எங்க வச்சிருக்கேன், அந்த சிஸ்டர் எங்கன்னு ரூம் ஃபுல்லா தொலாவரா. அப்ப அந்த கிளம்பி வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமா மேடம்னு கேக்குது. இங்க பாருங்க என் முடியை கட் பண்ணிருக்கான், எதுக்காக கட் பண்ணான்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த கிளவி கேட்கிறப்ப நான் கட் பண்ணலன்னு அந்த பையன் சொல்றான். ஹீரோனி வந்து இங்க பாரு அவங்க சொல்றதை மட்டும் கேட்டிருக்கேன், அவங்க ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாது, நான் தான் உன்னோட அம்மா, நான் அவங்களுக்கு காசு கொடுக்குறேன், அதுக்காக தான் உன்னை இங்க பாத்துக்க வந்திருக்காங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. அந்த கிளவி கிட்ட என் முடியை கட் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவனை நீங்க தான் நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும், நீங்க அவனை குணமாக்கன்னு சொல்லிட்டு இன்னும் மோசமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த வீட்டுல இனிமேல் இருக்கக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லிடுறா. அவனும் சரிங்க மேடம்ட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனி வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு ட்ரை பண்றான். அவன் எப்பவும் போல சாப்பிட மாட்டேங்கிறான். அவளை தள்ளி விட்டுட்டு மேல மாடிக்கு ஓடி போயிடுறான். மாடிக்கு போயிட்டு அவனோட ரூம்ல பார்த்தா அவனை காணோம். சின்னதா கபோர்டு ஒன்று திறந்திருக்கு. அதுக்குள்ள ஹீரோனி அவன் இருக்கானான்னு தேடிட்டு இருக்கா. திடீர்னு அவன் பின்னாடி ஹீரோனியோட காலை பிடிக்கிறான். ஹீரோனி அவனை பிடிச்சி பெட்ல கட்டி போட்டுறா. அப்புறம் அவங்க கூடயே படுத்துக்கிறான். மேலெல்லாம் பார்த்தா சூனிய பொம்மை, மெழுகுவத்தி, கத்தி, எலும்பு கூடுன்னு அதெல்லாமே உறைஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த கதவை பூட்டிட்டு பாத்ரூம்குள்ள ஏதோ ஒன்று கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு மேலே போய் பார்த்தா அவன் பையன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. சரின்னு இவ கீழே வந்து திரும்பவும் பூட்டிடுறா. காலையில விடிஞ்சிருது. கிச்சன்ல போய் பார்த்தா அவன் பையன் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாமே ஓகே தான் மம்மின்னு அவனோட வயிற்று அவனே சதக்கு சதக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கான். இவ அதை பார்த்துட்டு இவ கையிலுமே ஒரு கத்தி இருக்கு. எல்லாம் ஓகே தான்
மம்மின்னு இவளுமே வயிற்ற சதக்கு குத்திக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா விடியெல்லாம் இல்ல, நைட்டா தான் இருக்கு. இவ தனியா எல்லாம் ஓகே தான் மம்மின்னு வெறுங்கையில வயிற்ற குத்திக்கிட்டு இருக்கா. அப்ப மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. மேல ஓடி போய் பாக்குறா. அவனோட பையன் ஜன்னல் கண்ணாடி குத்தி கையை வெளியே எடுக்க முடியாம கையெல்லாம் கிளி வாங்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். இன்னொரு கையில நோக்கியா போன் வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு நோக்கியா போன்ல அவன் பையன் கடைசியா யாருக்கு போன் பண்ணனோ அவங்களுக்கு போன் பண்ணி, ஹலோ யாருங்க நீங்க, என் பையன் எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணா, அவன் கையில் எப்படி இந்த பட்டன் போன் வந்தது, யார் நீங்கன்னு கேக்குறா. ஆனா அங்கிருந்து யாருமே எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இவளோட ஹஸ்பண்ட் இவளுக்கு போன் பண்ணி இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு அப்படின்னு நல்லா விசாரிக்கிறான். அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அவனை காப்பாத்தியாச்சு, என்ன அவனுக்கு ரத்தம் தான் நிறைய போயிருக்கு, இப்பதான் அவனோட கையில் இருக்கிற கண்ணாடி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அவன் வந்து இங்க பாரு எதுக்காக அந்த வேலைக்காரமாவை அமுச்சுட்ட, அவங்க போனது பிறகு இங்க பாரு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம பையனை சமாளிக்கிற ஒரே ஒரு ஆள்னா அது அந்த அம்மா தான், திரும்பவும் போய் அவங்கள கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். ஆனா ஹீரோனுக்கு திரும்பவும் அவளை கூட்டிட்டு வரதுல விருப்பமே இல்ல. இவன் எப்படியோ ஒண்ணு ஹீரோனியா சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வர சொல்றான். ஹீரோனியும் சரின்னு ஒத்துக்கிறா. சரி நான் கூட்டிட்டு வரேன், நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறா. நான் அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு போனை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலைல அந்த கிளவியுமே திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அந்த கிளவிக்கிட்ட உங்க பையனெல்லாம் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு வராதிங்க, உங்களோட வேலை என்னன்னா சமைக்கிறது பரிமாறுறது இங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்றது, அது மட்டும்தான், தேவையில்லாத விஷயத்துலாம் நீங்க மூக்க நாளைக்கு கூடாது, ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் நைட் ஆயிடுது. ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சொட்ட டாக்டர் போன் பண்றான். ஹீரோனியோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்காமா. அதுல பாத்தீங்கன்னா இவ போதை பொருள்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, அப்நார்மல்னு இருக்கு. இதை இவ கேட்டோனையுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த கிளவி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரீங்களா அப்படிங்குது. அந்த கிளவியும் ஓகே மேடம்ட்டு அவளோட பையனையுமே கூட்டிட்டு கீழே போகுது. இவ அப்படியே அழுங்காப்புல கீழே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறா. அவளோட பையன் கையாலேயே ஏதோ ஒரு பவுடர் கொடுத்து அந்த டீக்குள்ள கலக்குறா. அதை பார்த்துட்டு இவ திரும்ப அவளோட ரூம்கே போய் உட்காந்துக்கிறா. அந்த கிளவி வந்தனே அந்த டீயை வாங்கிட்டு அவளை வெளியே போக சொல்லிடுறா. அவ வெளியே போனே அந்த டீயை பாத்ரூம்ல ஊத்திட்டு அவ யூஸ் பண்ற எல்லா பொருளையுமே குப்பை தொட்டிகளை போட்டுறா. அப்புறம் காலையில விடிஞ்சிருது. இவ கீழே இறங்கி வர்றப்ப அந்த கிளவி ஒரு சூட் கேஸை அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா. ஹீரோனி கிச்சனுக்கெல்லாம் போய் அவளோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு இருக்கா. டேபிள் மேல பார்த்தா ஹஸ்பண்டோட போனும் சாவியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரூம்லயுமே ஹஸ்பண்ட் இருப்பானா அப்படின்னு போய் பாக்குறா. அங்க யாருமே இல்ல. இந்த கிளவி கிட்ட போய் எங்க என் புருஷன் வந்தார்ல பாத்தியான்னு கேக்குறா. ஆனா அந்த கிளவிய பாத்தீங்கன்னா என்ன மேடம் சொல்றீங்க, அவர் தான் ஜப்பான்ல இருக்காருல்ல, அவர் எப்படி இங்க வந்திருப்பாரு அப்படின்னு பிளேட்டை மாத்தி போடுது. என்ன நீ சொல்ற, எங்கிட்டயே போய் சொல்றியா, அவர் இங்க வந்திருந்தாரு, அவரோட சவுண்டு கூட எனக்கு கேட்டுச்சு, இங்க பாரு டேபிள்ல அவரோட போனும் கார் சாவி இருக்குன்னு காமிக்கிறா. ஆனா அங்க எதுவுமே இல்ல. கிளவி வந்து இல்ல மேடம் இங்க யாருமே வரல, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஏதாச்சும் கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஹீரோனி அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு காஃபி ஷாப்ல உட்காந்து அவகிட்ட வீட்டுல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு எல்லாத்தையுமே மொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, நானும் கூட உங்க வீட்டுக்கு வரேன், அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவளோட ஃப்ரெண்டுமே அவளோட வீட்டுக்கு வரா. உள்ள போய் பார்த்தா அவளோட பையன் வரையறது எல்லாமே நார்மலா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஸ்பானிஷ்ல அவன் பையன் கிட்ட எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறான். அவனுமே நல்லா இருக்குன்னு சொல்றான். ஹீரோனி அதை பார்த்துட்டு என்ன தவிர எல்லாருமே இங்க ஸ்பானிஷ் பேசிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல பேச மாட்டீங்களா, இது என்னுடைய வீடு, நான் சொல்றதா நீங்களாம் கேட்கணும், என் பையன் எப்பவுமே எலும்பு கூட தான் உறைஞ்சுக்கிட்டு இருப்பான், இப்ப என்னன்னா நார்மலா உறைஞ்சுக்கிட்டு இருக்கான், இவங்க எல்லாருமே முன்னாடி நடிக்கிறாங்க, எனக்கு விஷம் வச்சு என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்ட்டு அவன் மேல போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோனி தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு கீழே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சு அவ போன் லைட் அடிச்சுக்கிட்டே கீழே போறா. அங்க யாருமே இல்ல. இப்ப கீழே பேஸ்மெண்ட்ல சவுண்டு கேக்குது. கீழே போய் பாக்குறா. அங்க அவளோட பையன், அந்த கிளவியோட பையன், இவங்க 3 பேரும் ஒரு டேபிள்ல நாயை ஒண்ணு படுக்க போட்டு ஏதோ சூனிய சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட பையன் கத்தி எடுத்து அந்த நாயை கொல்ல போறப்ப அந்த கிளவி இவளை பார்த்துட்டு அவளை புடிங்கன்னு கத்துறா. ஹீரோனி பயந்துகிட்டே குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து வெளியே இருக்கிற ஒரு செட்டில் ஒளிஞ்சுக்கிறா. வெளியே இவளை தேடிக்கிட்டு அந்த கிளவியும் அவனும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ அப்படியே கீழே உட்காந்துக்கிறா. போன் ஆன் பண்ணி லைட் அடிச்சு பக்கத்துல பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு செத்து கிடக்குறா. அதை பார்த்துட்டு இவ கத்திக்கிட்டு வெளியே ஓடி வரா. வீட்டோட கேட்டு பூட்டி இருக்கு. அது மேலேயாச்சும் ஏறி போலான்னு பாக்குறா. அந்த கிளவியோட பையன் வந்து இவளை புடிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடறான். அந்த கிளவி வந்து ஒரு துணி எடுத்து இவளோட மூக்கிலேயே வைக்கிறா. அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறமா தான் அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு லைட்டா பிளர் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. இவனோட ஹஸ்பண்டுமே இங்க வந்திருக்கான். அவனையும் பாத்தீங்கன்னா இவங்க கொன்னுட்டாங்க. இவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவ கத்திட்டு போன பிறகு அவளோட ஃப்ரெண்டையுமே முகத்துல கவரை போட்டு அவளையும் கொன்னுட்டாங்க. அப்புறம் இவளை பழுகு போட்டு இவளை சுத்தி மெழுகுத்தி வச்சு அந்த கிளவி ஏதோ ஒரு சூனியம் பண்ணிட்டு இருக்கு. இவளோட வயிற்றறுத்து குழந்தைய வெளியெடுத்து இவங்க 3 பேர் ஏதோ உன சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவ கண்ணை திறந்து பார்த்தா இவளோட கை எல்லாமே கட்டி போட்டுருக்கு. பக்கத்துல அவளோட ஃப்ரெண்டும் அவளோட புருஷனும் இறந்து கிடக்குறாங்க. இவ அப்படியே மெதுவா எந்திரிச்சு அவளோட வயிற்ற பாக்குறா. குழந்தை இல்ல, அவளோட வயிறு அறுத்து குழந்தைய எடுத்து
எடுத்துட்டு போயிட்டாங்க. பாவம் அவ கதறி கதறி அழுகுறா. அதுக்கப்புறமா அந்த சூனியக்கார கிழவியும் அவங்க 2 பேத்தையுமே காமிக்கிறாங்க. இந்த ஊர் விட்டே அவங்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துட்டு அந்த ஹைப் பட்டனையுமே தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மூவியை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மூவியில் சந்திக்கிறேன். டாட்டா.